2026 எந்தெந்த ராசிக்காரவங்க என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய அது ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்துட்டு 3 பேர் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பெரிய அனுபவசாலிகளும் அதுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கிரகநிலை உங்களுக்கு என்ன செய்ய போகுதுங்கிறது தான் இங்க பேச்சு. காமனா ஒரு ராசியை வச்சுட்டு பலன் சொல்லாத. ஒரு ஜனனகால ஜாதகத்துல இவனுக்கு வீடு கட்ட வேண்டிய யோகம் இருந்து தடங்களா இருக்கு, அது எப்ப நடக்கும் அப்படிங்கிறத இப்ப உள்ள கிரக பயிற்சியை வச்சு நம்ம பேசலாம். அதுக்கான அமைப்பு வந்துருச்சா, எத்தனை பேருக்கு அந்த பலன் நடக்குது? இதனால நான் ஒரு பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு மீடியாவில இருந்து நான் வெளியே வந்துட்டேன். பேசலாங்க, எல்லாம் கருமாங்கிறோம். அந்த கருமா எத்தனை பேருக்கு அனுமதி கொடுக்குது? ஒரு குடும்பத்துல நாடி பார்க்க வராங்க, யாரு தேடி வராங்களோ அவங்களுக்கு ஓலை கிடைக்காது, மற்றவங்களுக்கு ஓலை கிடைக்கும். ஏன்னா உனக்கு விதி இன்னும் வரல, உன் கரும உனக்கு இன்னும் மகரிஷி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான அனுமதியை கொடுக்கல. இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது இருக்கு. 1000 தப்புகள் பண்றவன் 100 நல்லது பண்ணிருப்பான். அந்த 100 நல்லதுக்குன்னு ஒரு பலன் இருக்கும்ல. அப்ப என்ன சொல்லுவோம், உனக்கு நான் எவ்வளோ நல்லது பண்ணிருக்கிறேன், இந்த ஒரு கெட்ட விஷயத்தை நீ பெருசா எடுத்துக்கிறியே, அந்த நல்லதை நீ நினைச்சு பார்க்க கூடாதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருங்க. உங்களுக்குள்ள ஒரு நேச்சர் என்னன்னு தெரியுங்களா? உங்களை யாரும் அதிகாரம் பண்ணக்கூடாது, கேள்வி ஒத்துக்கு. முதல்ல உங்களை யாரும் அட்வைஸ் பண்ணவே கூடாது. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அமைதியாக போயிருந்துருக்கலாம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்ட பல விஷயங்கள் இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை சார், நான் சில இடத்துல நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணலன்றது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ரெஹானா. ஆன்மீக நேயர்கள் நிறைய பேர் இந்த நேர்காணலில் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போது நம்ம விருந்தராக வந்திருக்கவர் சென்னை அரும்பாக்கம்ல பரம்பரையாக அவங்க நாடி ஜோதிடர் பண்ணிட்டு இருக்காங்க 27 வருஷமாக. ஸோ அவங்கள பார்த்து நம்ம என்ன ஏதுன்னு நேர்காணலில் பேச போகிறோம். அவங்க யாருன்னா அகஸ்திய அருள் எம்பி கந்தவேல் நாடி ஜோதிடர். வாங்க நேர்காணலில் போகலாம். வணக்கம். வணக்கங்கம்மா. ஒரு ஆங்கரை நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, பயம்னா உங்களுக்கு ஜென்ரலாகவே என்ன பயம் அப்படின்னு கேட்கும்போது சாவு கண்டா பயம் இருக்கும் அப்படின்ற. உங்களுக்கு அதுவும் கிடையாது? எனக்கு அதுவும் கிடையாது. எனக்கு பயம்ன்றது ஒன்று தான் எனக்கு இருக்கிறது. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்தது? ஆனதுக்கு அப்புறம், ஆனதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அதுதான் சார். இல்ல கல்யாணம் இல்ல அப்படிலாம் இல்லைங்க. இப்போ நானும் கல்யாணம் பண்ணியிருக்கேன், மனைவியோட இருக்கேன், நான் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். அது லட்சத்துல ஒருத்தர் அமையும் சார். அந்த ஒரு விஷயம் நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்ககிட்ட குறைபாடுகள் நிறைய மனிதர்கள் சொல்லுவாங்க. அதுல மெஜாரிட்டி என்ன இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நடக்கிற விஷயங்கள் தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கவே இருக்காது. பொண்டாட்டியால் பிரச்சனை இருக்கும், பொண்டாட்டி வேற ஒரு தொடர்பாக போயிடும், இல்லை புருஷன் வேற ஒரு தொடர்பாக போயிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றணும், இந்த மாதிரி விஷயங்கள், தன்னோட குழந்தைங்களோட ஸ்ட்ரகிள் அதுதான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமா தான் சார் நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிளே. கண்டிப்பாக. ஆனால் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா 2 குழந்தை வரைக்கும் ஓகேவா எல்லாமே போனது, மேனேஜபிளா இருந்துட்டு இருந்தீங்க? ஆமாம், மேனேஜபிள். ரொம்ப ஹைப்ல சந்தோஷம் கிடையாது, கஷ்டப்பட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்ணோம் 2 பேரும். அந்த மனுஷன் என் கேரக்டரை நான் கம்பேர் பண்ணால் என் ஹஸ்பண்ட் தங்கம் அப்படிதான் சொல்லுவேன். நான் எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் ஹஸ்பண்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் டீடோட்டலர், நல்ல மனிதர் தான். அவர்கிட்ட வாழ்கிறதுக்கு கொடுப்பேன், எனக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு அவர் என்கிட்ட குடும்பம் நடத்துறதுக்கு தயாராக தான் இருக்காரு. அவரோட தப்பை அவர் திருத்திக்கிட்டு நான் தான் காம்ப்ரமைஸ் ஆகலை. ஏன்னா நான் கஷ்டப்பட்ட காலத்தில் கை கொடுக்கல. இல்லை கரெக்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே சொல்லிட்டீங்க நீங்கள் யார் அப்படிங்கிறத. உங்களுக்குள்ள ஒரு நேச்சர் என்னன்னு தெரியுங்களா? உங்களை யாரும் அதிகாரம் பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஒத்துக்குங்க. முதல்ல உங்களை யாரும் அட்வைஸ் பண்ணவே கூடாது. அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அதை அவங்க அந்த லெவலில் இருக்கிறவங்கள மட்டும்தான் நீங்கள் அதை கேட்பீங்க, எல்லார்ட்டையும் கேட்க மாட்டீங்க. ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என்னால் முடியாது என்ன இருக்குது, நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட உண்டு. நீங்களா உங்களை தலை வணங்காத வரைக்கும் வேற யாரு சொல்லி நீங்கள் வணங்கி போகவே மாட்டீங்க. ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் பல கேள்வி அது சொல்லுவீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேச்சு ஒருத்தவங்க கேட்குற வரைக்கும் நீங்கள் அது நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் ஆஃப் பண்ண மாட்டீங்க. நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு குணம். இது எல்லாத்தையும் அப்படியே ரீகால் பண்ணி பாருங்கள். நீங்க நாடி தானே பாப்பீங்க, நாடி பார்க்காம நீங்க எப்படி இதெல்லாம் சொல்லலாம்? இல்ல இது உண்மைதானே? அது இல்ல, இது ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த மீடியா மக்களுக்கே தெரியும். இல்ல அது எனக்கு, நான் உண்மையிலே உங்களை இப்பதான் பாக்குறேன் நானு. ஓகேவா? ஏன்னா நான் டிவி அதெல்லாம் போறதுக்கு நேரமே கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். வராங்க மேடம், வராங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க. சரி கேட்கட்டும், என்ன கேள்வி கேட்குறாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் உட்காந்தேன். பட் ஆனால் உங்களோட நேச்சர் இதுதான். நீங்க உங்களை மாத்திக்காத வரைக்கும் வேற யாரு சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்க.
இதாங்க உங்க நேச்சர். ஏன்னா பல விஷயங்கள்ல வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அமைதியா போயிருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டதும் பல விஷயங்கள் உண்டு. இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை சார், நான் வந்து சில இடத்துல வந்து நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணலன்றது ஸ்ட்ராங்கான ரீசன் வச்சுக்கிட்டு தான் நான் யோசிப்பேன். ஸோ நான் எந்த இடத்துல நான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிற பொண்ணுனா ரொம்ப இறங்கி போவேன். அதுவும் பாசத்துக்கு நான் ரொம்ப இறங்கி போவேன். அதிகாரங்கள் உங்கள்கிட்ட எடுபடாத தவிர அன்பால என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். பாத்திரம் எனக்கு இதெல்லாம் கேட்டா சிரிப்பு தான் வருது. சீரியஸாவே என்னால கேட்க முடியலங்க. நீங்க தாராளமா உங்களை மாரி நான் உங்களோட தாண்டிய ஒரு நேச்சர் உள்ளவங்களுக்கு நான் அடிபடுத்து படிச்சிருக்கேன் நான். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சார், நீங்க கர்மா ஒரு கால்குலேஷன். நீங்க வந்து உங்களுடைய ஃபார்மெட்ல நீங்க ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க. கர்மா என் விஷயத்துல நான் கர்மா நம்புறேன்னு சொல்றது என்னன்னா, நீ என்ன விதைக்கிறியோ அதான் சொல்றேன். போவ நீ அதான் சொல்றேன். சாவறதுக்குள்ள எது முடிச்சுட்டு போவேன். அந்த மாதிரி தான் நான் கர்மா. அதாவது 1000 தப்புகள் பண்றவன் 100 நல்லது பண்ணிருப்பான் இல்லையா? அந்த 100 நல்லதுக்குன்னு ஒரு பலன் இருக்கும்ல. அப்ப என்ன சொல்லுவோம்? ஸோ உனக்கு நான் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறேன், இந்த ஒரு கெட்ட விஷயத்த வந்து நீ பெருசா எடுத்துக்கிறியே, அந்த நல்லதை நீ நினைச்சு பார்க்க கூடாதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும் தானே. ஆமா. அதே போல நம்ம 100 கர்மா பண்ணாலும் 10 நல்லது பண்ணியிருப்போம். ஆமா. அந்த நல்ல விஷயத்துக்குன்னு கடவுள் ஒரு அனுகிரகம் பண்ணுவார். அதுதான் இந்த ரெமெடி, அதுதான் இந்த நாடி சாஸ்திரம். அது எத்தனை பேருக்கு கிடைக்குது? ஒரு குடும்பத்தில் வந்து நாடி பார்க்க வராங்க, யாரு தேடி வராங்களோ அவங்களுக்கு ஓலை கிடைக்காது, மற்றவங்களுக்கு ஓலை கிடைக்கும். ஏன்னா உனக்கு விதி இன்னும் வரல, உன் கரும உனக்கு இன்னும் மகரிஷி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான அனுமதியை கொடுக்கல. இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது இருக்கு. சில பேர் சிலதை அனுபவிச்சுட்டு தான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. அதையும் நம்ம யோசிக்கணும் தானே. பேசலாங்க, எல்லாம் கருமாங்கிறோம். அந்த கருமா எத்தனை பேருக்கு வந்து அனுமதி கொடுக்குது? மேடம், இந்த ஜாதகம் இருக்கு மேடம், கிரக அமைப்புகள் இருக்கு. கிரக அமைப்புகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்தா? இல்ல. ஒரே ரக்னம், ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே தசா புத்தி, எத்தனை பேர் ஒரே மாதிரி வாடுறாங்க? அப்ப அந்த இடத்துல கருமா தானே அந்த கிரகத்தை அனுமதிக்குது. அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் மேடம். ஒரு ஜாதகத்துல வந்து ஜாதகம் அமையறதே நம்ம கர்மாதாங்கிறத நம்ம வந்து சொல்றோம். இன்னைக்கு டெய்லி ராசி பலன் போடுறீங்க, 12 ராசியும் எடுத்து படிச்சு பார்த்தா ஒன்னாதான் இருக்கும். நம்ம தான் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஐயோ என் ராசிக்கு என்ன சொல்லியிருக்கு, என் ராசி உன் ராசியை தானே படிக்கிற, என்ன 4 ராசியை சேர்த்து படிச்சு பாரு. என்னங்க இருக்கு, ஆருடம் இருக்கு, ஆருட பலன் இருக்கு, அதை நான் மறுக்கல. பட் ஆனா இந்த இப்ப கிரக பயிற்சி வருது, இப்ப பெரிய இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. 2026 எந்தெந்த ராசிக்காரவங்க என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய, அது ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்துக்கிட்டு 100 பேர் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெரிய அனுபவசாலிகளும் அதுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கிரக நிலை உங்களுக்கு என்ன செய்ய போகுதுங்கிறது தான் இங்க பேச்சே. காமனா ஒரு ராசியை வச்சுட்டு பலன் சொல்லாத. நம்மளுடைய கர்மா இந்த கிரக அமைப்புகள்ல நம்ம பிறக்கிறோம். அப்ப பிறக்கும் பொழுதே ஒவ்வொரு இந்த ஜாதகத்துல ஒவ்வொரு ஸ்தானங்கள் நிர்ணயம் பண்ணுது. இப்ப ரிஷப ராசி குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார். சிம்ம ராசி குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். கடக ராசி 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ஸோ இந்த ராசிக்கு இந்த கிரகம் பயிற்சி வருதுங்கிறது ஒன்று இருக்கு. ஆனா ஒரு ஜனனகால ஜாதகத்துல இவனுக்கு வந்து வீடு கட்ட வேண்டிய யோகம் இருந்து தடங்களா இருக்கு, அது எப்ப நடக்கும் அப்படிங்கிறத இப்ப உள்ள கிரக பயிற்சியை வச்சு நம்ம பேசலாம். அதுக்கான அமைப்பு வந்துடுச்சா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒருத்தவனுக்கு ஜனனகால ஜாதகத்திலேயே அவனுக்கு வந்து வீடு வாங்க வேண்டிய ஒரு யோகமே இல்லாத இருக்கும் பொழுது இப்ப இந்த குரு பயிற்சி நீ வீடு வாங்கிடணும் எப்படி சொல்லுவேன்? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா? புரிஞ்சுது. எங்க கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க, முக்கியமான பாயிண்ட். கடகராசிக்காரவங்களுக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கடகராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கு, அடுத்தது ஜென்மகுரு 7ஆம் ஜென்மகுரு வந்துருவாரு. அப்போ ஜென்மகுருல சில பேருக்கு நல்லது நடக்கும்னு சொல்றோம். அடுத்தது 2ஆம் இடத்துல குரு வந்தா நல்லது நடக்குங்கிறோம். அப்போ அது குரு வச்சு மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு ஜனனகால ஜாதகத்துல லக்னத்துல ராகு கேதுவோ, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு கேதுவோ, லக்னத்துக்கு 7 கூடிய ஸ்தானம் கெட்டு போயிருந்தாலோ இப்ப நடக்கக்கூடிய குரு பயிற்சியோ கிரக பயிற்சியோ எப்படி அவங்களுக்கு நல்லது நடக்கும்? எத்தனை பேருக்கு அந்த பலன் நடக்குது? இதனால நான் வந்து ஒரு பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு மீடியாவில இருந்து நான் வெளியே வந்துட்டேன் நான். சரிங்களா, நாங்க 1 மணி நேரம் ப்ரோக்ராம் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம், நீங்க டக்குன்னு முடிக்கிறீங்க அப்படின்ட்டாங்க. அப்படி பேச முடியாது. நிறைய பேருடைய ஜாதகத்துல பாருங்க, இதுல இந்த மீடியா மூலமா நான் நிறைய இதை பாக்குறவங்களுக்கு நான் சொல்றேன், லக்னத்துல
மெஜாரிட்டியாக இருக்கிறது சொல்கிறேன். அதில் 1 2 இருக்கிறவங்க வந்து நான் பேசலை. ஒரு ஒரு வந்து மேஷ லக்னம், 2ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரியா இருக்காது. ஒன்று கல்யாணம் ஆகாத இருக்கணும், இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு கணவன் மனைவிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கணும். கல்யாணம் ஆன பிறகு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அந்த வாழ்க்கையில் வந்து பிரிவுகள் இருக்கும், 2வது திருமணத்தில் சம்மந்தப்பட்டு இருப்பாங்க, இல்லை பழக்க வழக்கங்களில் இருப்பாங்க, இப்படிலாம் நிறைய சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து இந்த மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு, இவங்களுக்கு கல்யாண பலம் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து பல பேர்களுக்கு வந்து ஒத்து போகாது. சும்மா ஜாதகம் வந்து இதெல்லாம் இன்னைக்கு உள்ள கிரக பயிற்சி, நாளைக்கு இருக்கிற கிரக பயிற்சிலாம் வச்சு பேச முடியாதுங்க. அது வந்து ராங் ப்ரெடிக்ஷன். ஓகே, உங்கள் ஜனனகாலம் தாங்க உங்களுக்கு பேசும். உங்கள் லக்னம், உங்கள் லக்னத்துக்கு 1 2 3 4 5 7 8 12 இந்த 12 கட்டங்களில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் பலன் சொல்கிறது தப்பு. ஓகே, அது வந்து ஓலைச்சுவடியில் தான் கிடைக்கும். ஓலைச்சுவடியிலேயே அதையும் நான் என்ன சொல்கிறேன், அதுவே வந்து கிரக தோஷங்கள் இருக்கும் பொழுது அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இதை வந்து இந்த நேரத்தில் நடக்கும்னு சொல்லும் போது கூட ஒரு விஷயங்கள் நடக்காத போகும். அதுக்கு வந்து தீர்வு வந்து மகரிஷி தான் கொடுப்பாங்க. அப்போ என்ன வியாதிக்கு என்ன மருந்து, நீ என்ன கர்மா பண்ண, அந்த கர்மாவை போய் பாரு. அதில் என்ன பாவம் பண்ணியிருக்கிறோம், அந்த பாவம் என்ன மாதிரியான ஒரு பாவம், எதனால் அது வந்தது, அதை நீ நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கான வழிமுறை இருக்கா, முதல்ல இருந்தால் அது என்னென்னலாம் போய் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அதன் பிறகு அதை நிவர்த்தி பண்ண பிறகு பலன் நடந்திருக்குங்கிறத நான் ஆதாரபூர்வமாக பல பேருக்கு நான் சொல்லுவேன். இப்போது நீங்கள் வந்து சொல்கிற பரிகாரம் வந்து மேக்சிமம் ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அனாதை குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரோட்ல படுத்துட்டு இருக்கவங்களுக்கு கொடுங்க, அன்னதானம் கொடுங்க, மெடிக்கலுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, இப்படி ஒரு பரிகாரம் பாத்திரம் அறிந்து பிச்சை போடுங்கறாங்க. ஓகே, நான் சொல்றேங்க, பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. நீ தானம் கொடுக்கறனா எல்லாருக்கும் நீ போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அது தானம் கிடையாது. ஆமா, சரிங்களா? இன்னைக்கு நான் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நொடிஞ்சு போய் காலெல்லாம் கட்டு போட்டுட்டு, ஐயா ஒரு வேளை சோறு வாங்கி கொடுங்க, சோறு கேட்க மாட்டான், காசு கொடுங்கம்பான். ஆமா, நைட் வந்து நீ சாப்பாடு வாங்கி கொடுத்தனா வச்சுங்களேன், எனக்கு சாப்பாடு வேணாங்க, எனக்கு வந்து காசு கொடுங்கம்பாங்க. அப்பதான் குடிக்கிறதுக்கு இருக்கு ஒயின் ஷாப்க்கு போ. அப்ப அவனை வந்து நீ இன்னொரு தவறான ஒரு தூண்டுகளுக்கு உன்னுடைய காசு பயன்படுது, அது உனக்கு கர்மா. ஆமா, அது எப்படி தானமாகும்? ஆகாது. இன்னைக்கு நிறைய கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பழமையான பரிகார ஸ்தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோறுலாம் வச்சிருப்பாங்க, பொட்டலம் கட்டி வச்சிருப்பாங்க, வாங்கி கொடுங்கம்பாங்க. நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருந்தாண்ட வருவோம், அவங்க திருப்பி அதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு காசு வாங்கிப்பாங்க. இதெல்லாம் கண்ணெதிர பார்த்துருக்குறேன். அது வந்து சரியான பரிகாரமா, சரியான தானமா? அது இல்லை. அப்போ வந்து அதுதான் சொல்ல வரேன், பரிகாரமாக இருந்தாலும் கூட அந்த பரிகாரம் எப்படி அதை பயன்படுத்தணும், எப்படி அதை கொண்டு போகணுங்கிறத மகரிஷி தான் சொல்லலாம். ஓகே, நம்ம வந்து கடவுள் கிடையாது மேடம். பரிகாரம் நீங்கள் கூட சொல்லுவீங்க மேடம், நான் கூட பரிகாரம் சொல்லுவேன், அவர் கூட பரிகாரம் சொல்லலாம், எல்லாருமே. எங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு, வா இந்த முருகன் கோயில் போயிட்டு வரோம், அது ஒரு பரிகாரம் தானே. ஆமாம். அப்போ அது வந்து உண்மையான பரிகாரமாக அது ஆயிடாது. உண்மையான பரிகாரங்கிறது நம்ம செய்த பாவத்தை அறிந்து அதன்படி நம்ம வந்து செய்யக்கூடிய பரிகாரம் தான் சரியான பரிகாரம். அதுதான் நம்மளுக்கு சரியான பலனை வந்து கொடுக்கும். இந்த நேர்காணல்லையே நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சுப்பாங்க ஏன் மூலியமான்றது. நான் அதுதான் நான் ஆசைப்படுறேன், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இங்க. பார்க்கலாம். நன்றிங்க.